Good morning students. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கிளாஸ் 11th standard computer science chapter 10 switch statement. அதாவது பார்த்தீங்கன்னா chapter 10 வந்து பார்த்தீங்கன்னா flow of controls பார்த்துட்டு இருப்போம். அதில் பார்க்கக்கூடிய டாபிக் switch statement. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வரைக்கும் if else nested if and conditional statement or alternative statement அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா switch statement. இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாருங்கள், த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இட் ப்ரொவைட்ஸ் அன் ஈஸி வே டு டிஸ்பேச் எக்ஸிக்யூஷன் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கோட் பேஸ்ட் ஆன் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன். த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ரிப்ளேஸ் மல்டிபிள் ஈஃபல்ஸ் சீக்வன்ஸ். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம்னா இஃப்எல்ஸ்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு மல்டிபிளாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஃப்எல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ரெண்டு பார்ட் இருக்கும். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆனால் எல்ஸ் ஒர்க் ஆகாது, எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகானால் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அது மாதிரி பார்த்துருப்போம். அந்த இஃப்எல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ். அதனால் ஸ்விட்ச் வரும். இந்த இடத்துல என்னென்னா எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இஃப் எல்ஸ் நெஸ்டட் இஃப்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஃபுக்கு பதிலாக அந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்து செக் பண்ண முடியுங்களா, அது மாதிரி இந்த ஸ்விட்ச் கேஸ் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பாருங்கள், கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் ப்ரோக்ராம் எழுதணும். இதில் எந்த ஒரு மாடிஃபையும் நம்மளால் பண்ணிக்க முடியாது. சின்டாக்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நாம் இதில் இருக்கிற பேசிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் ப்ரோக்ராம் லாங்குவேஜை ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. கேஸ் 3, கேஸ் 4, 5 அப் டு n வரைக்கும் நம்ம எத்தனை வேணுமோ நம்ம அத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட் கேஸ் அப்படின்ட்டு. மேலே இருக்கக்கூடிய இந்த கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் தி அபவ் சின்டாக்ஸ் த எக்ஸ்பிரஷன் இஸ் எவாலுவேட்டட் அண்ட் இஃப் இட்ஸ் வேல்யூ மேட்ச் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய வேல்யூ கண்டிஷன் செக் பண்ணி அது வந்து என்னென்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா மேட்ச் ஆகும். இங்கே வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான் வரும். ஏன்னா இந்த கேஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் தான் இங்கே வரும். இப்போது அதனுடைய வேல்யூ இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த கேஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் மற்றது இருக்கக்கூடிய கேசஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். அப்படிங்கிறது இந்த ஸ்விட்ச் கேஸோட ஒர்க்கு. Specified in one of the case statement that respective set of statements are executed. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு என்னது எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் the statement under the default option are executed. in case எந்த ஒரு கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1, கேஸ் 2 அப் டு எந்த கேஸுமே எக்ஸிக்யூட் ஆகலைன்னா டிஃபால்ட்டுன்னு லாஸ்ட்டாக கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. The workflow of switch statement and flow chart are shown in below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்டாக்ஸாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஸ்விட்ச் கேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா, கண்டிஷன் செக் பண்ணுறோம். இன் கேஸ் அதாவது வந்து எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா கேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கேஸ் 1க்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் என்ன கொடுத்துருக்குமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 2ன்னு வந்துச்சுன்னா கேஸ் 2 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகாது. கேஸ் 3 எக்ஸிக்யூட் ஆகாது, டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இன்கேஸ்
இந்த இடத்துல 4 வந்துச்சுன்னா அந்த இடத்துல கேஸ் 4 இருந்துச்சுன்னா அந்த கேஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1 2 டிஃபால்ட்டோ இது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. இது ஒன்று மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எப்பயும் போல் ஹேஷ்ங்கிறது ப்ரீ பாஸர் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ட் மெயின் ஃபங்க்ஷன். ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த கர்லி பிரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங் கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்காங்க, 2 க்ளோசிங் கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மீனிங். கர்லி பிரேசஸ் ஓப்பனிங் கர்லி பிரேசஸ் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்ன்னு அர்த்தம். இப்போ இன்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்னது டேட்டா டைப்பு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது யாருன்னா யூசர் பார்த்து டிஃபைன் பண்ணுறது தான். நம்மன்னு கொடுத்துக்கலாம். இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் தான் உள்ளே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதுக்கு அடுத்து சி அவுட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் லெஸ் தென், அதாவது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னது நியூ லைனில் என்டர் வீக் டே நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கணும் அது நியூ லைனில் அவுட்புட்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படியே வீப் ஆகும். என்டர் வீக் டே நம்பர் அப்படின்னு கொடுத்து கோலன் கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸில் கொடுத்தா அது அப்படியே வீப் ஆகுது. அடுத்து சிஇன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது கீபோர்ட்ஸ் மூலிமா வேல்யூ தரேன். எதுக்கு வேல்யூ தரேன் அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் மேலே டிக்ளேர் பண்ணாலிங்களா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸ் மூலிமா தரேன். என்னென்ன நான் தந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு கீபோர்டில் டைப் பண்ணுறேன். அப்போ 6ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா இந்த நம்மன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த கேஸ் 1 2 3 4 இதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு என்னென்னா இந்த கேஸோடைய வேல்யூ இருக்கு இல்லைங்களா இந்த நம்மோட வேல்யூவும் இந்த கேஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எது மேட்ச் ஆகுதோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். 6 அதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சி அவுட்டில் என்ன கொடுத்துருக்கேன் ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃப்ரைடேங்கிறது மட்டும் அவுட்புட்டில் நம்மளுக்கு என்ன ஆகுனா பிரிண்ட் ஆகும். பிரேக் கொடுத்ததுனால இந்த லைன் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கேஸ் விட்டு நம்மளுக்கு என்ன ஆகுனா ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஸோ அதோட இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இன்கேஸ் எதுவுமே கொடுத்த வேல்யூவோ இங்கே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கு இல்லைங்களா இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராங் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளுடைய வேல்யூ 1ன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன சண்டேன்னு வரும். 2ன்னு கொடுத்தோமா நம்மளுக்கு மண்டேன்னு வந்து அவுட்புட் வீப் ஆகும். 3ன்னு கொடுத்தா டியூஸ்டே வரும். இன்கேஸ் இந்த இடத்துல பிரேக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம விட்டுட்டோமா நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு கேஸும் எக்ஸிக்யூட் ஆகும் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரேக்குங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமோடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு உன்னுடைய தேவ் C++ ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் டு நியூ ஆப்ஷன் சோர்ஸ் ஃபைல். ஸோ இது மாதிரி வந்துடும். ப்ரோக்ராம் டைப் பண்ணிடுறீங்க. ஸோ இது மாதிரி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணோம். ஸோ ஃபைல் டு சேவ் ஆப்ஷன் இது மாதிரி சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். நான் கொடுத்துக்கிறேன் ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். .cppன்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணுறோம். அந்த ஃபைலோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் அவுட்புட்டு என்டர் வீக் டேஸ் அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு சண்டே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஸோ எக்ஸிக்யூட் ஆப்ஷனில் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன்னு இருக்கும் அதை கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது மறுபடியும் நம்மளுக்கு இதே மாதிரி வருது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் 10ங்கிற கேஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன அது டிஃபால்ட் ஆப்ஷன் என்ன வரும் ராங் இன்புட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீவ் ஆகும். இதே மறுபடியும் நான் வந்து ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கொடுக்குறேன். ஃபைன் கொடுத்து நம்மளுக்கு கொடுக்கும்போது என்ன வருது தேர்ஸ்டேன்னு வருது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு.
மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் கொடுத்ததுனால அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே இந்த சுவிட்ச் கேஸ்லேருந்து வந்து வெளியில் வந்துடும். இன்கேஸ் நான் அந்த பிரேக்லாம் நான் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வேல்யூ மீது என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 1 கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே மூணுமே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். வெனஸ்டே வரைக்கும் பிரிண்ட் ஆகும். வெனஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த லூப் விட்டு வெளியில் வந்துடும், அதாவது சுவிட்ச் கேஸ் விட்டு வெளியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதை விட்டு நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த பர்பஸ்னால தான் நம்ம ஒவ்வொரு கேஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் பிரேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுற பர்பஸ்க்காக பிரேக்குங்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டெமான்ஸ்ட்ரேட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். சேம் அதே தான், கிரேடு வந்து பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏ கிரேடு வாங்கியிருந்தால் எக்ஸலன்ட் மெசேஜ் வரணும், பி கிரேடு வந்து வெல்டன், அதே மாதிரி பி கிரேடும் சி கிரேடுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வெல்டன் அப்படின்னு வரணும். டி கேஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன யூ பாஸ்டு, எதுவுமே இ வந்துச்சுன்னா பெட்டர் ட்ரை அகைன் அப்படின்னு வரணும், எதுவுமே இல்லைனா இன்வேலிட் கிரேட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வியூ ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் நீ காப்பி பண்ணிக்கோ. ஸோ காப்பி பண்ணிட்டு என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட் ஸோ இது மாதிரி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இப்போ எப்பயும் போல தான் ஹெடர் ஃபைல் கொடுத்துட்றாங்க ப்ரோக்ராமில். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்போட வேரியபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடுன்னு கொடுத்துருக்காங்க. சி அவுட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நியூ லைனில் என்டர் கிரேடுன்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் அப்போ நம்மளுக்கு என்னென்னு வரும், ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸிக்யூட் பண்ணியே காமிச்சிட்றேன். ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல என்டர் கிரேட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சா. அடுத்து நான் சிஎனுக்கு வந்து என்ன பண்ணுறேன், கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ தரேன். என்னென்னு தரேன், கேபிட்டல் ஏ அப்படின்னு கொடுத்து ஸோ ஏன்னு கொடுத்து நான் டைப் பண்ணுறேன். ஏன்னா கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் ABCDE அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய கேஸ் லெட்டர் தான் மேட்ச் ஆகணும், இல்லை அப்படின்னா இன்வாலிட் வந்துடும். இப்போ ஏன்னு கொடுத்து நான் கிளிக் பண்ணும்போது அடுத்து நம்மளுக்கு என்ன வருது, சுவிட்ச் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடோட வேல்யூன்னா அது ஏ. அப்போ கேஸில் வேல்யூ நம்மளுக்கு எங்கே இருக்குது, ஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது எக்ஸலண்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆச்சு, எக்ஸலண்ட் யுவர் கிரேட் இஸ் ஏ அப்படிங்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வருது, யுவர் கிரேட் ஈஸ் அப்படிங்கிற மெசேஜ் இருக்குது சி அவுட் லைனில். அதில் கிரேடோட வேல்யூ நம்ம என்ன ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்போம், ஏன்னு இருக்கா, அதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. இப்போ மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ F11 கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு கொடுக்குறேன். சின்னு கொடுத்துட்டு நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது என்னது வெல்டன் அப்படிங்கிற மெசேஜ் வருது. சியில் நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், வெல்டன் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. யுவர் கிரேட் இஸ் என்னது சீன் வந்துருச்சு. இன்கேஸ் நான் வேறு எதுவுமே இல்லை, வேறு லெட்டர்ஸ் ஏதோ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, இன்வாலிட் கிரேடு, யுவர் கிரேட் இஸ் 1 அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ வந்து இன்வாலிட் நான் தப்பாக கொடுத்துருக்கேன், கிரேடு அங்கே இல்லாதே கொடுத்துருக்கோம் அப்படின்னு மெசேஜ் வந்துடுது இல்லைங்களா. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரேக் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்ச் கேஸோட ரூல்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த எக்ஸ்பிரஷன் ப்ரொவைடட் இன் தி ஸ்விட்ச் ஷுட் ரிசல்ட் இன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதர்வைஸ் இட் வுட் நாட் பி வேலிடு. ஸோ நம்ம என்ன பண்ணால் அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூனா அது மாறாத மதிப்பாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய வேல்யூஸ் 1 2 3 4 5 வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கேஸில் அந்த வேல்யூ தான் இங்கேயும் நம்மளுக்கு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்வாலிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கேஸ் வேல்யூ நாட் அலவுடு. ஸோ இப்போ கேஸ் 1 மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1 நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா எரர்ஸ் வரும். டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, இந்த இடத்துல அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷனல்.
ஸோ ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொடுத்துருப்பாங்களா ப்ரோக்ராமில் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம்ல, இது கொடுக்கலாம் கொடுக்காமலும் விடலாம். அது வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷனல்னால் நான் அது கொடுக்கலாம் கொடுக்காமலும் விடலாம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங். ஸோ அதுக்கு அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா the break statement is used inside the switches to terminate the statement சீக்வன்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்லையும் எண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த பிரேக்னு கொடுத்த உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இது முடிச்ச உடனே நம்மளுக்கு என்னன்னா அந்த ஸ்விட்ச் கேஸ் விட்டு வெளியில் வந்துடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனலாக பிரேக் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இன்கேஸ் பிரேக் எடுத்துட்டோமா நம்மளுக்கு என்ன அது கீழே இருக்கக்கூடிய கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். எந்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் வியூ ஆகிற மாதிரி அவுட்புட் பார்த்தோம். சரிங்களா? ஸோ வென் எ பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரீச் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஜம்ப் டு தி நெக்ஸ்ட் லைன் ஃபாலோயிங் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு லைன்ஸ் எதுவும் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, யுவர் கிரேட் இஸ் அப்படின்ட்டு, இதோட சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லைனில் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்டில் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷனல். பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம் கொடுக்கலாமல் எழுதலாம். இஃப் ஒமிட்டட் அப்படின்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வில் கண்டினியூ இன்டு நெக்ஸ்ட் கேஸ். அதுக்கு அடுத்த பிரேக்குங்கிறது கொடுக்காம விட்டுட்டோமா நெக்ஸ்ட் கேஸ் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இன் ஃபால் த்ரோ டு சப்சிக்வெண்ட் கேசஸ் அன்டில் பிரேக் இஸ் ரீச்டு. ஸோ பிரேக் எந்த இடத்துல வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த ப்ரோக்ராமில் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வரைக்கும் வந்திருக்கும். வெனஸ்டேயில் நம்ம இந்த இடத்துல பிரேக் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆச்சு, இந்த சுவிட்ச் கேஸ் விட்டு வெளியில் வந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பிரேக் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர். கொடுக்கல அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெஸ்டிங் ஆஃப் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் அலவுடு. ஒரு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே அனதர் ஒன் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இஃப்க்குள்ளே அனதர் ஒன் இஃப் யூஸ் பண்ணுமா நம்ம என்னென்னு சொல்லுவாங்க நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருப்போம். அது மாதிரி சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா நெஸ்டிங் ஆஃப் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வேர்சஸ் இஃப் எல்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.